Dear students, good evening everybody. ஆக்சுவலாக நேற்று நம்ம நேற்று ஆஃப்டர்நூன் செஷனில் ஜஸ்ட் ஒரு ரிவிஷன் மட்டும் கொடுத்து வந்தோம் இல்லையா. அண்ட் டுடே வி டிஸ்கஸ் அபவுட் த டாபிக். பார்த்திங்கன்னா டைட்டில் என்னென்னு பாருங்கள், டார்க் ஆன் ஏ கரண்ட் லூப் அப்படின்னு சொல்லுவோம். டார்க் ஆன் ஏ கரண்ட் லூப் கண்டு ஒரு இம்பார்ட்டன்ட் 5 மார்க் கொஷின் கண்ணு. ஓல்டு சிலபஸ்ஸு கம்பேர் பண்ணுறப்போ, அதுக்கு முன்னாடி இந்த புக்கு நியூ எடிஷன் ஃபஸ்ட்டு சிலபஸ்ஸை கம்பேர் பண்ணுறப்ப இங்கே நமக்கு கொஷின் ஈஸியாக தான் கொடுத்துருக்காங்க. ஓகேவா? என்னென்னா பழைய எடிஷன், இந்த நியூ 2 எடிஷனு, லாஸ்ட் எடிஷன் அதுக்கு முன்னாடி எடிஷன், இந்த 2 எடிஷனை விட கம்பேர் பண்ணி பார்க்குறப்போ இந்த கொஷின் இந்த புக்கில் ஈஸியாக நமக்கு கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு உங்கள்கிட்ட சொல்லிடுறேன். ஃபஸ்ட் பாயிண்ட். ஓகே, 3.11 டார்க் ஆன் ஏ கரண்ட் லூப் அப்படின்னு சொல்கிறோம். கரண்ட் லூப் அப்படின்னா கரண்ட் கேரியிங் கண்டக்டர், தட் இஸ் கரண்ட் கேரியிங் சர்க்குலர், கரண்ட் கேரியிங் ஒயர் அப்படின்னு சொல்கிறோம். டார்க்குன்னா என்ன அர்த்தம்? திருப்பு விசை, டேர்னிங் அப்படின்னு சொல்கிறோம். ஓகேவா? டேர்ன் ஆகுது, டார்க் ஆகுது. சரியா? எங்கே டார்க் ஆகுதுன்னா இது பின்ன பாருங்கள், த ஃபோர்ஸ் ஆன் ஏ கரண்ட் கேரியிங் ஒயர் இன் ஏ மேக்னெட்டிக் ஃபீல்ட் இஸ் ரெஸ்பான்சிபிள் ஃபார் த மோட்டார் ஆப்ரேஷன் சொல்கிறோம். ஓகே, த ஃபோர்ஸ் ஆன் ஏ கரண்ட் கேரியிங் ஒயர். இப்போ கரண்ட் கேரியிங் ஒயர் எடுத்துக்கிட்டோம்னா, த கரண்ட் கேரியிங் ஒயர் இஸ் பிளேஸ்டு இன்சைடு த மேக்னெட்டிக் ஃபீல்டு. த மேக்னெட்டிக் ஃபீல்டு இஸ் ரெஸ்பான்சிபிள் ஃபார் த மோட்டார் ஆப்ரேஷன். அப்போ இந்த ஒயர் வந்து ரொட்டேஷன் ஆகிறதுக்கு என்ன ஆகுதுன்னா மேக்னெட்டிக் ஃபீல்டு யூஸ் ஆகுது அப்படின்னு சொல்கிறோம். நம்ம ஜென்ரலாக என்ன படிச்சிருக்கோம்னா, தி எலக்ட்ரிக் ஃபீல்டு இஸ் பர்பண்டிகுலர் டு மேக்னெட்டிக் ஃபீல்ட் அண்ட் ஆல்சோ த மேக்னெட்டிக் ஃபீல்டு இஸ் பர்பண்டிகுலர் டு எலக்ட்ரிக் ஃபீல்டு. இப்போ வித்தவுட் மேக்னெட்டிக் ஃபீல்டு எலக்ட்ரிக் ஃபீல்டு இல்லை, அண்ட் ஆல்சோ வித்தவுட் எலக்ட்ரிக் ஃபீல்டு த மேக்னெட்டிக் ஃபீல்டு இஸ் ஆல்சோ நாட் பாசிபிள். அதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க. எலக்ட்ரிக் ஃபீல்டோ மேக்னெட்டிக் ஃபீல்டு போத் ஆர் பர்பண்டிகுலர் ஈச் அதர். ஓகே, நான் த கொஷின் டைட்டில் பாருங்கள், டார்க் ஆன் ஏ கரண்ட் லூப் பிளேஸ்டு இன் ஏ மேக்னெட்டிக் ஃபீல்டு அப்படின்னு சொல்கிறோம். கன்சிடர் ஏ ரெக்டாங்குலர் லூப் PQRS கேரியிங் கரண்ட் I இஸ் பிளேஸ்டு இன் ஏ மேக்னெட்டிக் ஃபீல்டு, யூனிஃபார்ம் மேக்னெட்டிக் ஃபீல்டு B vector. Let A and B are the length and breadth of the rectangular loop respectively. The unit vector is n cap normal to the plane of the loop makes at an angle theta with the magnetic field as shown figure அப்படின்னு சொல்கிறோம். என்ன சார் நீங்கள் தியரியை வேகமாக படிச்சிங்க அப்படின்னு சொல்லி நினைக்காதீங்க. இப்போ வந்து உங்களுக்கு நான் வந்து இதை எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் பாருங்கள். இந்த டயக்ராம் ஃபஸ்ட்டு எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன், அதுக்கப்புறமா நம்ம உள்ள தியரிக்கு போகலாம். ஓகேவா? திஸ் இஸ் த நார்த் போல் ஆஃப் த மேக்னெட்டிக் ஃபீல்டு. ஓகே, and this one is the south pole of the magnetic field. நார்த் போல்ட்டு சவுத் போல் என்ன அப்படின்னா மேக்னெட்டிக் ஃபீல்டு லைன்ஸ் போகுது. இந்த மேக்னெட்டிக் ஃபீல்டு லைன்ஸ் தான் என்ன சொல்கிறோம்னா க்ரீன் கலர் லைன். நெக்ஸ்ட்டு திஸ் இஸ் த கரண்ட் கேரியிங் லூப் அப்படின்றோம். கரண்ட் கேரியிங் லூப் என்ன அர்த்தம்? கரண்ட் I வந்து என்ன ஆகுது, இந்த லூப்பு ரெக்டாங்குலர் லூப்பில் பாஸ் ஆகும். இந்த ரெக்டாங்குலர் லூப்போட லென்த்தை வந்து என்ன சொல்கிறோம்னா L அப்படின்றோம், பிரெத்தை வந்து B அப்படின்னு சொல்கிறோம். லென்த் அப்படிங்கிறது இந்த டிஸ்டன்ஸு லென்த்து, அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கங்க. இந்த டிஸ்டன்ஸு லென்த்து, திஸ் ஒன் இஸ் பிரெத்து அப்படின்னு சொல்கிறோம். இந்த லென்த் அண்ட் பிரெத்தை ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணோம்னா we can calculate the area அப்படின்னு சொல்கிறோம். ஓகேங்களா? நெக்ஸ்ட், now the loop is placed in between the magnetic field, here and theta is the angle. ஒரு பர்டிகுலர் ஆங்கிளில் ஒரு என்ன எப்படி வைக்கிறோம்னா, இந்த நடுவில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு புக்கை வைக்கிறோன்னு வச்சுக்கிங்களேன். மேக்னெட்டிக் ஃபீல்டு நார்த் போல் சவுத் போல் இருக்குது. சரியா? இந்த PQRS அப்படிங்கிறது என்ன சொல்கிறோம், ஒரு நோட்டோ இந்த PQRS மட்டும் இமேஜின் பண்ணிக்கோங்க. ரெக்டாங்குலர் லூப். இந்த ரெக்டாங்குலர் லூப்பை வந்து எப்படி வைக்கிறோம் அப்படின்னா, இனிஷியலாக ஒரு பர்டிகுலர் ஆங்கிள் தீட்டா சாய்வாக வைக்கிறோம் அல்லது பர்பண்டிகுலராக வைக்கிறோம், எப்படி வச்சாலும் சரி. ஓகேவா? இங்கே இந்த ரெக்டாங்குலர் லூப்பு இந்த பிளேனுக்கு, எந்த பிளேனுக்கு, இந்த மேக்னெட்டிக் ஃபீல்டுக்கு
பர்பண்டிகுலராக இருக்கப்போ என்ன ஆகுன்னா இந்த பிக்யூ இந்த பிக்யூ இஸ் ஒன் சைடு, இந்த பிக்யூவோட ஆப்போசிட் சைடு வந்து எஸ்ஆர் அப்படின்னு சொல்கிறோம். பிக்யூவோட ஆப்போசிட் சைடு எஸ்ஆர். இப்போ இந்த ரெண்டு சைடு என்ன ஆகும் அப்படின்னா ஃபோர்ஸ் ரியாக்ட் ஆகும். ஃபோர்ஸ் ரியாக்ட் ஆகிறப்ப இந்த இங்கே இருக்கக்கூடிய ஃபோர்ஸ் வந்து டவுன்வர்ட்லேயும், இங்கே இருக்கக்கூடிய ஃபோர்ஸ் வந்து அப்வர்ட்ஸ்லேயும் என்ன ஆகுது, ரியாக்ட் ஆகுது அப்படின்னு சொல்கிறோம். ஓகே, அது என்ன டவுன்வர்ட்ஸ் அப்வர்ட்ஸ் ஃபோர்ஸ் எப்படி சார் நீங்கள் வந்தது அப்படின்னா, இந்த காயில் வந்து மேக்கிங் அட் அன் ஆங்கிள் தீட்டா அப்படின்னு சொல்கிறோம். த லூப் இஸ் மேக்கிங் அட் அன் ஆங்கிள் தீட்டா. இனிஷியலி அட் பிளேஸ்டு இது ஒரு தீட்டா ஆங்கிளில் என்ன பண்ணுறோம், ப்ளேஸ் பண்ணுறோம். இப்போ தீட்டா ஆங்கிளில் ப்ளேஸ் பண்ணுறப்போ ஆட்டோமேட்டிக்காக என்ன ஆகும், ரொட்டேஷன் ஆகும். என்ன ஆகும், ஆட்டோமேட்டிக்காக ரொட்டேஷன் ஆகும். சரி, அப்படி ரொட்டேஷன் ஆகிறப்ப இந்த மேக்னெட்டிக் இந்த அட் த சேம் டைம் இங்கே இங்கே என்ன ஃபோர்ஸு கான்செப்ட் அப்படின்னா மேக்னெட்டிக் லாரன்ஸ் ஃபோர்ஸ் கான்செப்ட். இந்த ஃபார்முலா அப்படி எழுதிக்க பக்கத்தில் எஃபெக்டர் ஈக்குவல் டு ஐ இன்ட்டு எல் கிராஸ் பி இன்ட்டு சைன் டீட்டான்னு போடுவோம். ஐபிஎல் சைன் டீட்டான்னு போடுவோம். இந்த எஃப்எஸ் ஈக்குவல் டு பிஐஎல் சைன் டீட்டான்னு டைரெக்டாக போட்டுடலாம். பட் ஆனால் கரண்ட் கேரிங் எலமெண்ட்டை வந்து என்னது கரண்ட் கேரிங் என்ன, பிக்யூவிலேயே கரண்ட்டு பாஸ் ஆகுது. என்ன கரண்ட்டு பாஸ் ஆகுது, இங்கே கரண்ட்டு பிக்யூவிலேயே என்ன ஆகுது, இங்கே பாஸ் ஆகுது. சரியா, இப்படி பாஸ் ஆகிறப்போ மேக்னெட்டிக் ஃபீல்டு இந்த டைரெக்ஷன் இருக்கும். இப்போ த மேக்னெட்டிக் ஃபீல்டு இஸ் இன் திஸ் டைரெக்ஷன், PQ is perpendicular to the field. ஆட்டோமேட்டிக்காக என்ன ஆகுன்னா BIL sin theta அல்லது IL கிராஸ் sin theta. அண்ட் ஃபைனலாக என்ன சொல்லலாம், BIL இன்ட்டு sin theta that is equal to F அப்படின்னு சொல்லிட்டு. ஓகேவா, இதே சேம் ஆப்போசிட் வேல்யூ எங்கன்னா இங்கே டவுன்வர்ட் ஃபோர்ஸில், தட் இஸ் பிக்யூவோட ஆப்போசிட் வந்து என்னது, RS. ஸோ RS இஸ் ஹேவிங் இந்த டவுன்வர்ட் ஃபோர்ஸ் ஹேவிங் சம் அமௌண்ட் ஆஃப் ஃபோர்ஸு. ஸோ தட் இந்த இப்போ டெஃபனிஷன் பாருங்கள், இதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிங்க. அட் த சேம் டைம் இங்கே B இருக்கு இல்லையா, B அதாவது QR இருக்கு இல்லையா, QR. இந்த QR இஸ் நத்திங் பட் இட்ஸ் ஆல்சோ அனதர் ஒன் ஆஃப் த என்ன சொல்கிறோம், பிரெத் B அப்படின்னு சொல்கிறோம். என்ன சொல்கிறோம், பிரெத் B. QRக்கு ஆப்போசிட் வந்து என்னென்னா PS அப்படின்னு சொல்கிறோம். PS அது இதுவும் பிரெத்து தான், இதுவும் பிரெத்து தான். நல்லா புரிஞ்சுக்கிங்க. இந்த ஃபோர்ஸ் வந்து மேலே ரியாக்ட் ஆகுது, இந்த ஃபோர்ஸு கீழே ரியாக்ட் ஆகுது. பட் இந்த ரெண்டு ஃபோர்ஸும் இதனுடைய பர்பண்டிகுலர் டிஸ்டன்ஸ் என்ன அப்படின்னா, திஸ் இஸ் த பர்பண்டிகுலர் டிஸ்டன்ஸ் பிட்வீன் த டூ ஃபோர்ஸ். பட் ஆனால் இந்த ரெண்டு ஃபோர்ஸுக்கு வந்து பார்த்தீங்கன்னா என்ன இருக்காது, பர்பண்டிகுலர் டிஸ்டன்ஸ் இருக்காது. த டூ ஃபோர்ஸஸ் ஆர் ஆப்போசிட். இட் ஷுட் பி கேன்சல் டு ஈச் அதர் அப்படின்னு சொல்லிட்டு. இந்த கொஸ்டினை நல்லா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும் அப்படின்னா லாரன்ஸ் ஃபோர்ஸை படிக்கணும். அதுக்கு அடுத்தது ஈக்விட்டோரியல் லைனை படிச்சிருக்கணும். ஆஃப்டர் தட் இந்த டீட்டாங்கிற மேக்னெட்டிக் ஃபீல்டுக்குள்ளே நம்ம கரண்ட் கேரிங் லூப்பை வந்து ப்ளேஸ் பண்ணுறோம். அப்போ என்ன ஆகுது, இட் ஷுட் பி டர்ன் ஆகுது அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கணும். இந்த 3 விஷயத்தை நல்லா பேசிக்காக ஞாபகம். த ரெக்டாங்குலர் காயில் பிளேஸ்டு இன் எ மேக்னெட்டிக் ஃபீல்ட், த மேக்னிடியூட் ஆஃப் த மேக்னெட்டிக் ஃபோர்ஸ் ஆக்டிங் ஆன் த கரண்ட் கேரிங் arm PQ is, that is force PQ, IAB into sin pi by 2 போடுறோம். இது ஏன் sin pi by 2 போடுறோம் அப்படின்னா, பையோட வேல்யூ 180 போடுங்க. ஸோ 180 by 2 90, sin 90 1. ஸோ that is equal to F PQ is equal to IAB sin 90 value 1. The direction of the force is found using a right hand corkscrew rule and its direction is upwards. The direction is upwards. At the same time upwards படிச்சிங்களா, அதுக்கு அடுத்தது the magnitude of the force on the arm QR இல்லையா, QR எங்கே இருக்குது, இந்த டயக்ராமில் எங்கே இருக்குது, கீழே இங்கே இருக்குது. சரியா, இந்த QR கன்சிடர் பண்ணுங்க. இந்த QR கன்சிடர் பண்ணுறப்ப என்ன ஆகும் அப்படின்னா, QR இஸ் வந்து டவுன்வர்ட் டைரெக்ஷனில் QRுடைய ஃபோர்ஸ் எந்த டைரெக்ஷனில் இருக்குன்னு சொல்கிறாங்க பாருங்கள். த மேக்னிடியூட் ஆஃப் த ஃபோர்ஸ் ஆன் த டாம் QR இஸ் FQR, தட் இஸ் ஈக்குவல் டு
ஐபிபி சைன் பை பை டூ மைனஸ் தீட்டான்னு போடுறோம். இது ஏன் சைன் பை பை டூ மைனஸ் தீட்டா போடுறோம் அப்படின்னா, இது பின்னாடி பாருங்கள், இந்த டயக்ராம் பாருங்களேன். இந்த டயக்ராம் பார்த்தா தான் உங்களுக்கு புரியும். இப்போ இந்த பர்பண்டிகுலர் ஃபோர்ஸ் அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா, பர்பண்டிகுலர் ஃபோர்ஸ், அதாவது இந்த ஆர்ம்ஸ் இருக்குல்ல, பிக்யூங்கிற லைன், இது வந்து இந்த பாயிண்ட்டும் இந்த பிக்யூவோட ஆப்போசிட் வந்து என்னது, இந்த பாயிண்ட்டையும் கன்சிடர் பண்ணுறோம். இந்த ரெண்டு ஃபோர்ஸும் வந்து இது வந்து அப்வர்ட்ஸில் ஃபோர்ஸ் ரியாக்ட் ஆகுது, இது டவுன்வர்ட்ஸில் ஃபோர்ஸ் ரியாக்ட் ஆகுது. இது வந்து ரெக்டாங்குலர் லூப் அப்படின்னு சொல்லிட்டு இது வந்து என்ன சொல்கிறோம், ரெக்டாங்குலர் லூப். இப்போ இந்த ரெக்டாங்குலர் லூப்பாக இருக்கிறப்ப இந்த சென்டர் பாயிண்டில் வந்து பார்த்திங்கன்னா என் கேப்பு டீட்டாக இருக்கும். சரியா? இப்போ இங்கே வந்து ஃபோர்ஸ் வந்து ரியாக்ட் ஆகுது டவுன்வர்ட் டைரெக்ஷனில். இப்போ இந்த பிளேனுக்கும் மேக்னெட்டிக் ஃபீல்டு இருக்கு இல்லையா, மேக்னெட்டிக் ஃபீல்டும் பிளேனும் ஒரே சேம் இதில் இருக்கும். ஃபோர்ஸ் வந்து எங்கே ரியாக்ட் ஆகுனா இந்த டவுன்வர்ட் டைரெக்ஷனில் ரியாக்ட் ஆகும். சரியா? ஃபோர்ஸ் வந்து எங்கே ரியாக்ட் ஆகும், டவுன்வர்ட் டைரெக்ஷனில் ஃபோர்ஸ் ரியாக்ட் ஆகும். ஸோ நம்ம என்ன பண்ணுறோம்னா, இந்த பிளேன் ஆஃப் த காயில்னு சொல்லாமல் அல்லது மேக்னெட்டிக் ஃபீல்டுக்கும் இந்த இதில் வந்து பார்த்திங்கன்னா என்ன சொல்கிறோம், ஆங்கிள் வந்து டோட்டல் டீட்டா ஃபுல்லாக வந்து 90 டிகிரி எடுக்காமல் சைன் பை பை டூ மைனஸ் டீட்டான்னு சைன் பை பை டூ மைனஸ் டீட்டான்னு போடுறோம். சரியா? இந்த ப்ளூ கலரில் இங்கே வந்து ஆங்கிள் டீட்டா ஆல்டர்னேட் ஆங்கிள் இதெல்லாம் போட்டிருக்காங்க. ஒரு நிமிஷம் இருங்க. இந்த ப்ளூ கலர் லைன் இங்கே இருக்கு இல்லையா, இந்த டயக்ராமில் ப்ளூ கலர் லைன் இருக்கு இல்லையா, நல்லா கவனிங்க. இந்த ப்ளூ கலர் லைன் இருக்கு இல்லையா கண்ணே, இந்த ப்ளூ கலர் லைனுக்கும் இந்த பிளேனுக்கும் இங்கே இருக்கிற ஃபோர்ஸுக்கும் தான் நம்ம பார்க்குறோம். ஃபோர்ஸ் வந்து இங்கே ரியாக்ட் ஆகுது, நல்லா புரிஞ்சுக்கிங்க. ஃபோர்ஸ் வந்து எங்கே ரியாக்ட் ஆகுது, இங்கே ரியாக்ட் ஆகுது. இந்த ஃபோர்ஸுக்கும் இந்த மேக்னெட்டிக் ஃபீல்டுக்கும் உள்ள ஆங்கிள் அப்படிங்கிறப்ப டோட்டல் ஆங்கிள் வந்து 90 டிகிரி, நல்லா புரிஞ்சுக்கிங்க. டோட்டல் ஆங்கிள் 90 டிகிரி. பட் நாம் எடுக்கிற ஸ்மால் ஆங்கிள் வந்து என்ன அர்த்தம் அப்படின்னா, இந்த ஸ்மால் ஆங்கிள் தான் கன்சிடர் பண்ணுறோம். சரியா? அப்போ இந்த ஸ்மால் ஆங்கிள் அப்படிங்கிறப்ப சைன் டோட்டல் ஆங்கிள்லேருந்து இந்த ஃபோர்ஸுக்கும் இன்பிட்வீன் வேல்யூ இருக்கிறப்ப சைன் பை பை டூ மைனஸ் டீட்டான்னு போடும். இதுக்கு நேர ஆப்போசிட் அந்த பக்கம் மேலே அப்வர்ட்ஸில் இருக்கக்கூடிய வேல்யூ, இங்கே மேலே அப்வர்ட்ஸில் இருக்கிறது வேல்யூ. சரியா? அது கிளாஸில் நான் வந்து என்ன பண்ணுறேன், அந்த ரொட்டேஷன் சர்க்கிளோடு போட்டு காமிச்சா தான் உங்களுக்கு புரியும். சில சர்க்கிளோடு இங்கே போட்டு காமிச்சிருக்காங்க. சரியா? அந்த ப்ளூ கலர் லைன் இருக்கு இல்லையா, அந்த ப்ளூ கலர் லைனுக்கும் இந்த க்ரீன் கலர் லைனுக்கும் உள்ள ஆங்கிள் வந்து எவ்வளோன்னு பார்க்கணும் நம்ம. சரியா? இப்போ இதே ஸ்ட்ரைட்டாக போட்டோம்னா என்ன அர்த்தம், நல்லா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கங்க, கன்ஃபியூஸ் பண்ணிக்காதீங்க. இந்த ஸ்ட்ரைட்டாக இப்படி போட்டுட்டு இப்போ ஸ்ட்ரைட்டாக இருக்குதுன்னா என்ன அர்த்தம், இந்த க்ரீன் கலர் லைன் ஸ்ட்ரைட்டாக இருக்கா, இது வந்து மேக்னெட்டிக் ஃபீல்டு அப்படின்ற ஃபோர்ஸு இங்கே இதுக்கு பர்பண்டிகுலர் லைன் அப்படிங்கிறப்ப இதுதான் பர்பண்டிகுலர். பட் ஆனால் ஃபோர்ஸ் எங்கே ரியாக்ட் ஆகுனா இங்கே ரியாக்ட் ஆகும். அப்போ இந்த டீட்டாவை தான் நம்ம எடுத்துக்கிறோம். என்ன சொல்கிறேன்னு புரியுதுங்களா? இப்போ இந்த டோட்டல் ஃபோர்ஸ் அப்படிங்கிறப்ப இந்த மேக்னெட்டிக் இந்த கம்பேர் பண்ணுறப்போ இந்த டீட்டா எடுக்கிறப்ப சைன் பை பை டூ மைனஸ் டீட்டான்னு, சைன் பை பை டூ மைனஸ் டீட்டாவை லெஸ் பண்ணால் தான் நமக்கு என்னது இந்த வேல்யூ கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. ஓகேவா? இது வந்து பல எடிஷனில் எப்படி கொடுத்துருப்பாங்க, இன்னும் கொஞ்சம் கிளியராக கொடுத்துருப்பாங்க. இங்கேயும் வந்து இதுவே போதும், உங்களுக்கு நான் சொன்ன விஷயமே போதும். ஓகேவா? ஃபோர்ஸ் எந்த டைரெக்ஷனில் ரியாக்ட் ஆகுது, பிளேன் ஆஃப் த காயில் இப்படி இருக்குது, பிளேன் மேக்னெட்டிக் ஃபீல்டு இப்படி இருக்குது. சரியா? டோட்டல் ஆங்கிள் வந்து என்னது, இப்போ பர்பண்டிகுலராக பிளேனுக்கும் இதையும் என்ன பண்ண முடியாது, டோட்டலாக எடுக்க முடியாது. எடுத்தோம்னா இதுதான் பர்பண்டிகுலர் 90 டிகிரி வந்துடும். சரியா? டோட்டல் ஆங்கிள் வந்து எவ்வளவு 90 டிகிரி வந்துடும். நம்ம கன்சிடர் பண்ணுறது வந்து இந்த ஆங்கிள் தான் எடுத்துக்கிறோம். ஸோ நான் அது ஈக்குவேஷனில் ஃப்ரம் த டயக்ராம் அல்லது ஃப்ரம் த டெரிவேஷன் the magnitude of the force F on the arm QR is FQR IBB sin pi by 2 minus theta. So sin pi by 2 minus theta என்ன வரும், sin 180 by 2 sin 90, sin 90 minus theta cos theta அப்படின்னு சொல்லுவோம். And it's directed towards as shown in figure 3.57. that is the loopல வந்து டயக்ராம்னா கீழே வரும், FQR வந்து எப்படி இருக்கும், கீழே வரும் அப்படின்னு சொல்லிட்டு. Third, the magnitude of the force on the arms the magnitude of the force on the arm RS is FRS equal to IAB sin pi by 2 அப்படின்னு சொல்லிட்டு.
ஹியர் அகைன் சைன் பை பை டூ ஏன் போடுறோம், எகைன் சைன் பை பை டூ ஏன் போடுறோன்னு தெரியுதுங்களா? இந்த பிளேன் ஆஃப் த காயில் இருக்கு இல்லையா, பிளேன் ஆஃப் த க்ரீன் கலர் லைன் இருக்கு இல்லையா, க்ரீன் கலர் லைன் எங்கே இருக்குது தம்பி? க்ரீன் கலர் லைன் எங்கே இருக்குது? இன் பிட்வீன் த மேக்னெட்டிக் ஃபீல்டு, தட் இஸ் க்ரீன் கலர் லைன். நாம் கன்சிடர் பண்ணக்கூடிய ஃபோர்ஸ் எங்கே இருக்குது? டவுன்வர்ட்ஸில் வருது. ஓகேவா? அப்போ ஆங்கிள் எவ்வளவு? 90 டிகிரி ஆங்கிள், அவ்வளோதான். ஓகேவா? இப்போ இந்த இடத்துல வந்து 90 டிகிரி ஆங்கிள், நல்லா புரிஞ்சுக்கங்க. இந்த இடத்துல வந்து 90 டிகிரி ஆங்கிள். அதுக்கு அடுத்தது ஜஸ்ட் வெயிட், பிக்யூவில் 90 டிகிரி ஆங்கிள் அப்படின்னா, அண்டு பிக்யூவுடைய ஆப்போசிட் வந்து என்னது? ஆர்எஸில் 90 டிகிரி ஆங்கிள். சரியா? திஸ் ஃபோர்ஸ் இஸ் அப்வர்ட்ஸ் ஃபோர்ஸ். திஸ் ஃபோர்ஸ் இஸ் த அப்வர்டு ஃபோர்ஸு. இது வந்து என்னது? டவுன்வர்ட் ஃபோர்ஸு. ஆர்எஸ் இஸ் லென்த்து, பிக்யூ இஸ் லென்த்து. இது லென்த்துன்னு சொல்கிறோம், இதை வந்து என்ன சொல்கிறோம்? பிரெத்து அப்படின்னு சொல்கிறோம். எஸ், ஓகேவா? இது லென்த்துன்றோம், இது லென்த்துங்கிறோம், இது பிரெத்துங்கிறோம், இதை பிரெத்துங்கிறோம். பிக்யூ ஆர்எஸ். ஓகேவா? இது வந்து என் கேப்பு, யூனிட் வெக்டர் ஐ கேப். இப்போ இங்கே எப்படி? ஓகேவா? இது ஓரளவுக்கு புரிஞ்சுக்கிங்க. இவ்வளோ தான் விஷயம், அதில் வேறு ஒன்றும் கிடையாது. இந்த ரெண்டு டயக்ராம்லேயும் இங்கே பாருங்கள், ஃபஸ்ட்டு யூ இது இந்த பர்டிகுலர் பாயிண்ட்டை குறிக்கிறது தான் வந்து இந்த பர்டிகுலர் பிளேஸ். அதேமாதிரி இங்கே பர்டிகுலர் பாயிண்ட்டை சொல்கிறது தான் வந்து என்னது? இந்த பர்டிகுலர் பிளேஸ். அப்போ இன்பிட்வீன் லைன் வந்து பார்த்தீங்கன்னா என்ன சொல்கிறோம்னா, கிராஸாக வருது இல்லையா? இங்கேருந்து இங்கே கிராஸாக வருதா? இந்த கிராஸ் லைன்ஸு, இந்த கிராஸ் லைன்ஸ். அதுக்கு நேராக ஒரு லைன் ட்ரா பண்ணுறேன், இங்கே இதுக்கு ஒரு நேராக ஒரு லைன் ட்ரா பண்ணுறேன். இந்த டிஸ்டன்ஸ் தான் என்ன சொல்கிறேன்னா பர்பெண்டிகுலர் டிஸ்டன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு. பர்பெண்டிகுலர் டிஸ்டன்ஸ் பிட்வீன் த டூ ஃபோர்ஸ், தட் இஸ் எஃப்பிக்யூக்கும் எஃப்ஆர்எஸ்க்கும் உள்ள பர்பெண்டிகுலர் டிஸ்டன்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். ஓகேங்களா? நெக்ஸ்ட், the magnitude of the force on the arms RS and FRS equal to FIAB sin pi by 2, that is IAB in its direction is downwards. The magnitude of the force acting on the arm SP is FSP, that is equal to here IB sin pi by 2 plus theta போடுறோம். இது ஏன் sin pi by 2 plus theta போடுறோம்? இதாக தெரியுதுங்களா? நம்ம ஃபோர்ஸ் வந்து எங்கே ரியாக்ட் ஆகுது அப்படின்னு பார்க்கணும். ஃபோர்ஸு எங்கே ரியாக்ட் ஆகுது? மேலே இந்த டைரெக்ஷனில் ரியாக்ட் ஆகுது இல்லையா? ஃபோர்ஸ் வந்து எங்கே ரியாக்ட் ஆகுது? இங்கே ரியாக்ட் ஆகுது ஃபோர்ஸ். இங்கே மேக்னெட்டிக் ஃபீல்டு வந்து என்ன சொல்கிறோம்? இங்கே இருக்குது அப்படின்னு சொல்கிறோம். ஓகேவா? இப்போ இந்த இடத்துல இந்த மேக்னெட்டிக் ஃபீல்டுக்கும் ஃபோர்ஸுக்கும் நம்ம கன்சிடர் பண்ணுறப்ப என்ன சொல்கிறோம்னா, பை பை 2 ப்ளஸ்ஸு டீட்டான்னு எடுத்துக்கிறோம். அடிஷ்னலாக டீட்டா ஆங்கிள் இருக்குதுன்னு சொல்கிறோம். சரியா? இங்கே வந்து டீட்டா மைனஸ்ன்னு சொல்கிறோம், இங்கே டீட்டா ப்ளஸ் அப்படின்னு சொல்லிட்டு டேன் ஆகிறப்ப, எப்போது டேன் ஆகிறப்ப அப்படின்னு சொல்லிட்டு. ஓகேவா? த மேக்னெட் ஆஃப் த ஃபோர்ஸு ஆக்டிங் ஆன் த ஆர்ம் எஸ்பி இஸ் ஈக்குவல் டு தட் இஸ் எஃப்ஐபிவி சைன் பை பை 2 ப்ளஸ் டீட்டா, தட் இஸ் ஈக்குவல் டு அதோட வேல்யூ வந்து என்னது தான்? காஸ் டீட்டா தான். அண்ட் இட்ஸ் டைரக்ஷன் இஸ் ஆல்சோ இன் த S1 figure 3.57. Here FQR and FSP are equal and opposite and collinear, ஒரே ஸ்ட்ரெயிட் லைனில் வந்துடும். ஸோ தே கேன்சல் ஈச் அதர். த ஃபோர்ஸ் PQ and RS which equal magnitude and opposite in the direction and are not acting on the same straight line. ஒரே ஸ்ட்ரெயிட் லைனில் வராது. therefore FPQ and FRS constitute a couple which exert the torque on the loop அப்படின்னு சொல்லிட்டு. ஓகேவா? ஆக்சுவலாக அதை பேஸ் பண்ணி தான் என்ன ஆகுது? கப்புள் அல்லது டார்க்கு. கப்புள்னால் என்ன அர்த்தம்னா இரட்டை அப்படின்னு சொல்கிறோம். கப்புள்னால் என்னது? இரட்டை வந்து என்ன ஆகுது? ஒரு டேர்ன் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு. ஓகேவா? இந்த எஃப்பிக்யூ அப்வர்ட்ஸ்லேயும் எஃப்ஆர்எஸ் டவுன்வர்ட்ஸ்லேயும் வர்றதுனால டேர்ன் ஆகுது, ரொட்டேஷன் ஆகுது அப்படிங்கிற மட்டும் தெரிஞ்சிங்க போதும், வேறு எதுவும் தேவையில்லை. இந்த என்கேப் இருக்கு இல்லையா? என்கேப்புக்கும் இந்த சென்டர் ஆஃப் இது வந்து பார்த்தீங்கன்னா ஆங்கிள் வந்து டீட்டா. சென்டர் ஆஃப் ஆங்கிள் வந்து டீட்டா. நடுவில் இங்கே கொடுத்துருக்க டீட்டா, இது டீட்டா, இதெல்லாம் வந்து ஆல்டர்னேட் ஆங்கிள்ஸ் ஆர் ஈக்குவல். Alternate angles are equal. So the magnitude of the torque acting on the arm PQ about AB is tau PQ, that is equal to B by 2 sin theta, that is IAB அப்படின்னு சொல்கிறோம். and its points in the direction AB அப்படின்னு சொல்கிறோம். Next one, the magnitude of the torque acting on the RS about AB tau into RS equal to B by 2 sin theta அப்படின்னு சொல்கிறோம்.
அதாவது b/2 sin θங்கிறது என்ன சார் அப்படின்னா, ஃப்ரம் த டயக்ராம் தட் இஸ் இந்த பர்டிகுலர் பாயிண்ட்லேருந்து இந்த பர்டிகுலர் பாயிண்ட் வரைக்கும் என்ன ஆகும், இந்த b/2 sin θ வேல்யூ ஃபோர்ஸ் அப்வர்ட்ஸ்லையும், அதே மாதிரி இங்கேருந்து இங்கே b/2 sin θ வேல்யூ வந்து ஃபோர்ஸ் டவுன்வர்ட்ஸ்லையும் ரியாக்ட் ஆகுது. ஸோ FRS வேல்யூ PQ வேல்யூ FRS PQ. அப்போ b/2 sin θ p/2 sin θ IAB ரெண்டுக்கும் காமன். ஓகேவா? ஸோ அட் பாயிண்ட்ஸ் ஆல்சோ சேம் டைரக்ஷன் AB as shown in figure. So the total torque acting on the entire loop about AB, that is tau is equal to p/2 sin θ FPQ p/2 sin θ FRS அப்படின்னு சொல்கிறோம். ஸோ IA இன்ட்டு 2 sin θ b, அதாவது 1/2 என்னாகும், ஒன்றாயிரும். ஆஃப் என்ன, அதாவது b/2 sin θ b/2 sin θ என்னாகும், 2b/2 sin θ. FPQட வேல்யூ FRSோட வேல்யூ வந்து என்னது, IA இன்ட்டு பின்னு எழுதுகிறோம். ஓகேங்களா? IA இன்ட்டு பியை வந்து என்ன சொல்கிறோம், IA இன்ட்டு பியை கேபிட்டல் பின்னு பிறகு ஃபைனலாக என்ன சொல்கிறோம்னா ஏஎஃப் இருக்கு இல்லையா, அதாவது பிக்கு பி மேக்னெட்டிக் ஃபீல்டு ஃபைனல் ஸ்டெப்பில் sin θவுக்கு sin θ I கிராஸ் பி வந்து என்ன சொல்கிறோம், ஐக்கு ஐ தான், பி வந்து என்னது, வாட் இஸ் பி, ஐஏபி டவுஸ் ஈக்குவல் டு பிஐஏ sin θன்னு வரும். டவுஸ் ஈக்குவல் டு பிஐஏ sin θன்னு வரும். சரியா? அதாவது இந்த ஏரியா ஆஃப் கிராஸ் செக்ஷன் அது என்ன சொல்கிறோம்னா ஏரியா ஆஃப் கிராஸ் செக்ஷன். இந்த வெக்டர் ஃபார்ம் எழுதுகிறப்ப அந்த sin θவை கேன்சல் பண்ணோன்னா என்ன ஆகும், கிராஸ் ப்ராடக்ட் போட்டுட்டு என்ன பண்ணுறோம், டவ் வெக்டர் ஈக்குவல் டு ஐ ஏ வெக்டர் கிராஸ் பி வெக்டர்னு சொல்கிறோம். The above equation can also written as in terms of magnetic dipole moment. So tau vector is equal to pm vector into b vector, where pm vector is equal to ia. இது வந்து dipole moment உடைய ஃபார்முலா. ஸோ அந்த மேக்னெட்டிக் டைபோல் மூமெண்ட் வேல்யூ pm is equal to I into a vector. The tendency of torque is to rotate the loop so as align the normal vector to the direction of the magnetic field அப்படின்னு சொல்கிறோம். If there are n turns of the rectangular coil loop, then the torque is given by tau is equal to NBIA sin θ. The n loop இருக்கு இல்லையா, n loopனா என்ன அர்த்தம், n number of turns கன்சிடர் பண்ணுறப்ப NBIA sin θன்னு வரும். ஓகேவா? ஹியர் ஸ்பெஷல் கேஸ் θ is equal to 0 போடுறோம். அப்போ என்ன வரும், ஃப்ரம் த ஈக்குவேஷன் sin 90 1, ஸோ என்ன வரும், tau maximum is equal to IAB, n is equal to 1 கன்சிடர் பண்ணுறப்ப the plane of the loop is parallel to the magnetic field. பேரலாக இருந்தது அப்படின்னா, பேரலல்னா என்ன அர்த்தம், இந்த லூப்பு வந்து மேக்னெட்டிக் ஃபீல்டுக்கு பேரலாக இருக்கப்ப என்ன ஆகும், இந்த டார்க் அந்த கரண்ட் லூப் இஸ் மேக்ஸிமம் சொல்கிறோம். tau maximum is equal to IAB. When θ is equal to 0 degree or 180 degree, the plane of the loop is perpendicular to the magnetic field. மேக்னெட்டிக் ஃபீல்டுக்கு பர்பண்டிகுலராக வைக்கிறோம். சரியா? அப்போ என்ன வரும், sin 0 அல்லது sin 180 வேல்யூ வந்து நெகட்டிவில் இருக்கும். ஸோ டார்க் அங்கே இருக்காதுன்னு சொல்கிறோம். அப்போ டார்க் இருக்கணும் அப்படின்னா இட் மேக்கிங் சம் ஆங்கிள் θ. நான் இனிஷியலாக இந்த லெசன் இந்த டாபிக் ஸ்டார்ட் பண்ணுறப்ப சொன்னேன் என்ன சொன்னேன்னா இட் மேக்கிங் சம் ஆங்கிள் அப்படின்னு சொன்னேன். இட் மேக் சம் ஆங்கிள் அப்படின்னு சொன்னேன். இப்போ இங்கே வந்து என்னென்ன சொல்கிறேன்னா எக்ஸாக்டாக θ is equal to 90 டிகிரி ஆங்கிளில் வச்சா தான் என்ன ஆகுன்றான், ரொட்டேஷன் ஆகும் அப்படின்னு சொல்கிறான். ஓகேவா? இது வந்து இந்த π/2 மைனஸ் θ π/2 ப்ளஸ் θ போகிற இடத்துல மட்டும் கொஞ்சம் லைட்டாக கன்ஃபியூஸ் ஆகும். அது ஆக்சுவலாக ஒன்றும் கிடையாது. அது என்னென்னா அந்த ப்ளூ கலர் லைனுக்கும், நல்லா புரிஞ்சுக்கிங்க, ப்ளூ கலர் லைனுக்கும் இந்த பிளேனுக்கும் அந்த இதுக்கும் இல்லை கரண்ட் கேரிங் லூப்புக்கும் இருக்கக்கூடிய இது ஃபார்முலா. அதாவது லாரன்ஸ் ஃபோர்ஸில் எஃபெக்டர் ஈக்குவல் டு என்ன படிக்கிறீங்க, எஃபெக்டர் ஈக்குவல் டு IBL இன்ட்டு sin θன்னு படிக்கிறீங்களா? அப்போ IBL sin θ படிக்கிறப்ப என்ன வரும், இப்போ இது கரண்ட் கேரிங் எலமெண்ட். சரியா? அது லென்த்தாக இருந்துட்டு போட்டும் பிரெத்தாக இருந்துட்டு போகுது. அது என்ன, L is the length, I is the current carrying element, B is the magnetic field. sin θங்கிறது ஃபார்முலாவில் வருது. sin θ விட்டுருங்க. இப்போ IBL இருந்தாலும் சரி அல்லது IBBயாக இருந்தாலும் சரி, லென்த்தாக இருந்தாலும் சரி பிரெத்தாக இருந்தாலும் சரி, அப்போ இந்த பர்டிகுலர் பாயிண்ட்டை வந்து என்ன பண்ணுறோம்னா ஃப்ரம் த மேக்னெட்டிக் ஃபீல்டிலிருந்து அந்த பிளேனை எந்த ஏரோ மார்க் எடுத்துக்கிறோம்னா sin π/2 மைனஸ் θ. அந்த θ கொஞ்சம் லெஸ் பண்ணுறோம்.
இங்கே வந்து என்ன பண்ணுறோன்னா அந்த க்ரீன் கலர் லைனுக்கும் ப்ளூ கலர் லைனுக்கும் உள்ள ஆங்கிளை எடுத்துக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு. ஓகேவா, அதை மட்டும் கொஞ்சம் பாருங்கள், அப்புறம் மறுபடியும் டிஸ்கஸ் பண்ணிக்கலாம். ஓகே, கிளாஸில் ஸ்கூல் ஓப்பன் பண்ண விட்டி. அதுக்கு அடுத்தது மூவிங் காயில்கள், அது எதாவது டவுட் இருந்தாலும் ஃபோன் பண்ணி கேளுங்க. அதில் லாரன்ஸ் ஃபோர்ஸ் ஃபார்முலா நல்லா பார்த்துக்குங்க. லாரன்ஸ் ஃபோர்ஸ் ஃபார்முலா எஃபெக்டர்ஸ் ஈக்குவல் டு ஐபிஎல் சைன் தீட்டா. சரியா, கரண்ட் கேரியிங் கண்டக்டருக்கும் அல்லது கரண்ட் கேரிங் லூப்புக்கும் மேக்னெட்டிக் ஃபீல்டு தான் நம்ம பார்க்கணும். மற்ற டயக்ராம் எதையுமே நீ பார்க்காதீங்க, தீட்டா ஆங்கிள் அதெல்லாம் விட்டுருங்க. மேக்னெட்டிக் ஃபீல்டு எந்த லைனில் போகுது, கரண்ட் கேரிங் லூப் எப்படி இருக்குது, அது ரெண்டுக்கு உள்ள ஆங்கிள் அப்படிங்கிறப்ப என்ன பண்ணணும் அப்படின்னா டோட்டல் ஆங்கிள் 90லேருந்து அந்த ஸ்மால் ஆங்கிளில் என்ன பண்ணுறோம் மட்டும்தான் எடுத்துக்கிறோம். அப்போ அந்த ஸ்மால் ஆங்கிள் இருக்கிறப்ப என்ன வரும், ஆட்டோமேட்டிக்காக sin π/2 மைனஸ் தீட்டான்னு போடுறோம். அது மேலே வந்து பார்த்தீங்கன்னா என்ன ஆகும், ஃபோர்ஸ் அவுட்வர்ட்ஸில் போகும். சரியா, ஃபோர்ஸு அவுட்வர்ட்ஸில் இருக்கும். அங்கே வந்து என்னது அடிஷ்னலாக ப்ளஸ் தீட்டான்னு போடுறோம். sin π/2 ப்ளஸ் தீட்டா அப்படின்னு போடுறோம். ஓகேவா, அது ரெண்டு தான் அதில் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க விஷயமே, வேறு ஒன்றும் இல்லை. அதுக்கடுத்து மூவிங் காயில் கால்வாமீட்டர் அப்படின்னு சொல்கிறோம். மூவிங் காயில் கால்வாமீட்டர்னால் தமிழ் எழுதிக்கிங்க, இயங்கு சுருள் கால்வாமீட்டர். இயங்கு சுருள் கால்வாமீட்டர் ஓகேவா, எழுதிக்கிங்க, இயங்கு சுருள் கால்வாமீட்டர். இது வந்து ஃபிசிக்ஸில் ஹையர் செகண்டரி முடிச்சுட்டு +1 +2 முடிச்சுட்டு காலேஜில் யாராவது விருப்பப்பட்டு ஃபிசிக்ஸ் எடுத்து மேஜர் எடுத்து படிச்சிங்க அப்படின்னா இந்த எக்ஸ்பெரிமெண்ட்டை செய்வீங்க. இந்த எக்ஸ்பெரிமெண்ட் நான் வந்து பிஎஸ்சி படிக்கிறப்போ லைவாகவே இதை செஞ்சுருக்கேன். சரியா, இந்த எக்ஸ்பெரிமெண்ட் செய்கிறப்ப வந்து பார்த்தீங்கன்னா என்ன சொல்லுவாங்கன்னா டார்க் ரூமில் விட்டுருவாங்க. நம்மளே டார்க் ரூமில் வச்சுமே தெரியாது, ஒரே ஒரு டார்ச் லைட்டு மட்டும் கொடுத்துருவாங்க. டார்ச் லைட்டை கொடுத்துட்டு என்ன பண்ணிடுவாங்கன்னா இந்த செட்டப் எக்ஸ்பெரிமெண்டல் அரேஞ்ச்மெண்ட் இருக்கும். சரியா, இந்த எக்ஸ்பெரிமெண்டல் அரேஞ்ச்மெண்ட் இருக்கும். ஓகேவா, இந்த எக்ஸ்பெரிமெண்டல் அரேஞ்ச்மெண்ட்டை ஜென்ரலாக ஒரு சில விஷயங்கள் சொல்லிடுறேன், அதுக்கப்புறம் நம்ம டாபிக் போகலாம். இந்த எக்ஸ்பெரிமெண்டல் அரேஞ்ச்மெண்ட் என்ன அப்படின்னா இங்கே வந்து பார்த்திங்கன்னா லேம்ப் கொடுத்துருப்பாங்க, நல்லா புரிஞ்சுக்கிங்க. இது வந்து என்னது அப்படின்னா லேம்ப்பு. சரியா, இந்த லேம்பில் வந்து என்ன பண்ணணும்னா நம்ம மைக்ரோஸ்கோப் இந்த லென்ஸ் வழியாக என்ன பண்ணுவோம், அந்த லைட் ரேஸ் பாஸ் ஆகும். அப்படி பாஸ் ஆகி இங்கே வந்து மிரர் இருக்கும். அந்த மிரரில் பட்டு ஆப்போசிட்டில் இங்கே வந்து ஒரு ஸ்டாண்ட் இருக்கும். அந்த ஸ்டாண்டில் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஸ்கேல் வந்து நிற்கும். இந்த மிரரில் பட்டு அதனுடைய ரிஃப்ளெக்டிங் இமேஜ் வந்து இந்த எட்ஜில் வந்து இந்த எட்ஜி போயிட்டு வரும். இது எத்தனை ஆசிலேஷன் போயிட்டு வருது அப்படிங்கிறத பேஸ் பண்ணி இந்த கால்வாமீட்டரோட வேல்யூ என்ன அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்ப்போம். அதுதான் மூவிங் காயில் கால்வாமீட்டர். ஓகேவா, ஃப்ளையிங் ஸ்பாட்டு லென்ஸ் அண்டு கிராச்சிகுல் லேம்ப்பு, மூவிங் காயில், ஃபிக்ஸட் கோர், பர்மனன்ட் மேக்னெட், ஃப்ளையிங் ஸ்பாட்டு, டிரான்ஸ்லுலன்ட் ஸ்கேலு, மிரரு. சரியா, இதெல்லாம் வந்து என்னது கொடுத்துருக்க கிவன் அப்பேரட்டஸ். சரியா, அதாவது அப்பேரட்டஸ் ஒவ்வொன்றும் அப்படி தனித்தனியாக இருக்காது. ஸ்கேல் தனியாக இருக்கும், பல்பு தனியாக இருக்கும், லென்ஸ் தனியாக இருக்கும், மீதியெல்லாம் வந்து கால்வாமீட்டர் தான் இருக்கும். சரியா, மிரருக்கு மேலே என்ன பண்ணியிருப்பாங்க, ஒரு பர்மனெண்ட்டு மேக்னெட் வச்சுருப்பாங்க. இப்போ இது எக்ஸ்பெரிமெண்ட் வந்து நம்ம செய்யணும். அது எப்படி செய்வோம் அப்படிங்கிறது அது காலேஜில் போனால் ப்ரொஃபஸர் எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்க. எனக்கு வந்த ப்ரொஃபஸர் வந்து இப்படி செய்யணும் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. எனக்கு ஞாபகம் இருக்குது. கிட்டத்தட்ட அந்த எக்ஸ்பெரிமெண்ட் நான் செஞ்சு 15 வருஷம் 10 அதுக்கு முன்னாடி ஒரு 20 வருஷத்துக்கு முன்னாடி அந்த எக்ஸ்பெரிமெண்ட்டை செஞ்சேன். நான் பிஃபோர் 20 இயர்ஸ் அந்த எக்ஸ்பெரிமெண்ட்டை நான் செஞ்சேன். பட் ஆனால் இன்றைக்கி அந்த எக்ஸ்பெரிமெண்ட்டை செஞ்ச மாதிரி இருக்குது. உண்மையாலுமே ஃபிசிக்ஸ் வந்து பாருங்கள் எப்படி. சரி, ஓகே. The moving galvanometer is a device. It is used for detect the flow of current in a electrical circuit. ஓகேவா, மூவிங் காயில் கால்வாமீட்டர் வந்து என்னது, இட் இஸ் ஏ டிவைஸ் விச் இஸ் யூஸ்டு டு டிடெக்ட் த ஃப்ளோ ஆஃப் கரண்ட்டு. எவ்வளோ கரண்ட்டு ஃப்ளோ ஆகுது இந்த கிவன் சர்க்யூட்டில் அப்படிங்கிறத ஃபைண்ட் அவுட் பண்ணுறதுக்கு இந்த மெத்தட் யூஸ் ஆகுது. பிரின்சிபல் என்ன அப்படின்னா when a current carrying loop is placed in a uniform magnetic field it experiences a torque. அவ்வளோதான் பிரின்சிபல். சரியா, ஒரு கரண்ட் கேரிங் லூப் வந்து ப்ளேஸ் பண்ணுறோம். எங்கே ப்ளேஸ் பண்ணுறோம், மேக்னெட்டிக் ஃபீல்டில். அப்படி மேக்னெட்டிக் ஃபீல்டில் ப்ளேஸ் பண்ணுறப்ப டார்க் ஃபார்ம் ஆகும். இது எங்கே படிச்சிருக்கோம், முன்னாடி படிச்சிருக்கோம். எங்கே படிச்சிருக்கோம், இங்கே படிச்சிருக்கோம் மேலே. சரியா, ஒரு மேக்னெட்டிக் ஃபீல்டுக்குள்ளே ஒரு கரண்ட் கேரிங் லூப் வைக்கிறப்ப என்ன ஆகுது, டார்க்கு ப்ரொடியூஸ் ஆகுது. அந்த டார்க் கான்செப்டை பேஸ் பண்ணி தான் இந்த மூவிங் காயில் கால்வாமீட்டர் ஒர்க் ஆகுது. ஓகே, நெக்ஸ்ட் கன்ஸ்ட்ரக்ஷன். A moving coil galvanometer consists of a rectangular coil. Subject புரியலைன்னா கேளுங்க தயவுசெய்து. A moving coil galvanometer consists of a rectangular coil PQRS insulated thin copper wire அப்படின்னு சொல்கிறோம். The coil contains a large number of turns found over a light metallic frame.
A cylindrical soft iron core placed symmetrically inside the coil as shown in figure. The rectangular coil is suspended by freely between two pole pieces of ஹார்சோ மேக்னெட் அப்படின்னு சொல்கிறோம். ஓகே, இந்த ஹார்சோ மேக்னெட் அப்படிங்கிறது இதுதான் ஹார்சோ மேக்னெட்டு. இங்கே வந்து என்ன பண்ணுறோம்னா n நம்பர் ஆஃப் டர்ன்ஸ் ஆஃப் த காயில் இருக்குது. ஓகேவா, நடுவில் வந்து மேக்னெட்டிக் நீடில் இருக்குது, காம்பஸ் இருக்குது, நார்த் போல் சவுத் போல். இந்த மேக்னெட் வந்து லாட வடிவில் இருக்குது, அதுதான் ஹார்சோ மேக்னெட் அப்படின்னு சொல்கிறோம். சரியா, இந்த எக்ஸ்பெரிமெண்ட் செட்டப் அரேஞ்ச் பண்ணி தான் எங்கே கொடுத்துருக்காங்கன்னா இங்கே இந்த டயக்ராம்லாம் கொடுத்துருக்காங்க. எங்கே ஃபிக்ஸட் கோர் பர்மனன்ட் மேக்னெட் கொடுத்துருக்காங்க இல்லையா, ஃபிக்ஸட் கோர் பர்மனன்ட் மேக்னெட் கொடுத்துருக்காங்க இல்லையா, அந்த சைடு ஒரு மேக்னெட் இருக்கும், இந்த சைடு ஆப்போசிட்டில் ஒரு மேக்னெட் இருக்கும். ஓகே, இதுக்கு அடுத்தது ஏ மூவிங் ஆங்கிள் வாலோமீட்டர் கன்சிஸ்ட் ஆஃப் ஏ ரெக்டாங்கிள் PQRS அப்படின்னா இந்த எல்லோ கலரில் கொடுத்துருக்காங்க, அதுதான் வந்து என்னது PQRS அப்படின்னு சொல்கிறோம். மூவிங் காயில், இந்த மூவிங் காயில்னு கொடுத்துருக்காங்களே அதுதான் PQRS. The copper wire, the coil contains large number of turns. இந்த காயில் வந்து என்னது n number of turns இருக்கும். A cylindrical soft iron core is placed symmetrically inside the coil as shown in figure சொல்கிறோம். Next, the rectangular coil is suspended by a freely between the two pole piece of Hartshorne magnet. இந்த ரெக்டாங்குலர் காயில் இருக்கு இல்லையா, இந்த ரெக்டாங்குலர் காயில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த இந்த ரெக்டாங்குலர் காயில் வந்து என்ன ஆகும், ஃப்ரீயாக மூவ் ஆகிற மாதிரி என்ன பண்ணியிருப்பாங்க, ப்ளேஸ் பண்ணியிருப்பாங்க அப்படின்னு சொல்கிறோம். சரியா, இந்த ரெட் கலராக இருக்குது. நெக்ஸ்ட்டு the symmetrically inside the coil, the rectangular coil is freely suspended to pole piece of Hartshorne magnet. The upper end of the rectangular coil is attached to one end of the fine strip of the phosphor branch, and the lower end of the coil is connected to the hairspring, which is also made up of phosphor branch in a fine suspension of a strip. Okay, a small plane mirror is attached to the measure deflection. The coil help of lamp and scale arrangement சொல்கிறோம். சரியா, அதாவது இந்த இங்கே இந்த பாஸ்போர்ட் பிரான்ஸ்லாம் எதுவும் மென்ஷன் பண்ணல. இந்த டயக்ராமில் வந்து பாஸ்போர்ட் பிரான்ஸ் அப்படிங்கிறது எங்கே இருக்குன்னா இங்கே கீழே இருக்கும், இந்த இடத்துல இருக்கும். இந்த பே நிஜம் கவனிங்க, பாஸ்போர்ட் பிரான்ஸ் அப்படிங்கிறது எங்கே இருக்குன்னா இந்த இடத்துல இருக்கும். இது வந்து பாஸ்போர்ட் பிரான்ச் அப்படிங்கிறது இந்த இடத்துல இருக்குங்கண்ணே. இதை வந்து பார்த்திங்கன்னா மேலே வந்து என்ன பண்ணியிருப்பாங்க, ஒரு ஒயர் வழியாக கட்டி தொங்க விட்டுருப்பாங்க. சரியா, சஸ்பெண்டட் பை ஒயர் அப்படின்னு சொல்கிறோம். இதை வந்து என்ன சொல்கிறோம்னா இந்த பாக்ஸ் மாதிரி இருக்கு இல்லையா, இது வந்து என்ன சொல்கிறோம், காப்பர். n நம்பர் ஆஃப் பிளேட்ஸ் இருக்கும், n நம்பர் ஆஃப் பிளேட்ஸ். இது வந்து பர்மனெண்ட்டு மேக்னெட். ஓகேவா, இப்போ இது வரை என்ன நம்ம கரண்ட் அப்ளை பண்ணுவோம். இப்போ கரண்ட் அப்ளை பண்ணுறப்ப மேக்னெட்டிக் ஃபீல்டும் இந்த எலக்ட்ரிக் கரண்ட்டும் சேர்ந்து என்ன ஆகும், இது ஒரு டார்க் ஃபார்ம் ஆகும். டார்க் ஃபார்ம் ஆனால் என்ன ஆகும், ரொட்டேஷன் ஆகும். என்னாகும், இப்படி இருக்கிறது என்ன ஆகும், இப்படி ரொட்டேஷன் ஆகும். இப்படி ரொட்டேஷன் ஆகிறப்போ இந்த இது மிரர் இருக்கு இல்லையா, மிரர் வந்து ஸ்லைட்டாக ரொட்டேஷன் ஆகும். லெஃப்ட் சைடு ரைட் சைடு, லெஃப்ட் சைடு ரைட் சைடு. புரியறதுக்கு சொல்லலாம். இப்போ செவுத்தில் கண்ணாடி மாற்றிருக்கான்னு வச்சுக்கோ, உன்னுடைய வீட்டில் வாலில் கண்ணாடி மாற்றிருக்கான்னு வச்சுக்கோ, லைட்டாக ஃபேன் போடுறீங்கன்னு வச்சுக்கோ. ஃபேனை போட்டிங்கன்னா அது எப்படி போகும், அந்த ஃபேன் காற்றுக்கு லைட்டாக ஆடும் தெரியுமா கண்ணாடி, சும்மா சின்ன கண்ணாடி சொல்கிறேன். இந்த சின்ன கண்ணாடி எப்படி ஆடும், அப்படியே லெஃப்ட்டில் போவோம், திருப்பி ரைட்டில் அப்படி லைட்டாக ஆடும், திருப்பி லெஃப்ட்டில் வரும், அதுக்கு அடுத்தது ரைட்டில் வரும். இப்போ மாற்றி மாற்றி என்ன ஆகும் அப்படின்னா மிரர் வந்து டிஃப்ளெக்ஷன் காமிக்கும். அந்த டிஃப்ளெக்ஷன் இந்த லைட்டுடைய இது வந்து பார்த்திங்கன்னா மிரரில் பட்டு அதோடைய ஆப்போசிட் எஜ்ஜில் ஸ்கேரில் வந்து அந்த லைட் ஒரு படி டிஸ்டன்ஸ் போயிட்டு திருப்பி இங்கே வந்துட்டு திருப்பி இங்கே வரும். இது மாதிரி n நம்பர் ஆஃப் டிஃப்ளெக்ஷன் வரும், n நம்பர் ஆஃப் இது டிஃப்ளெக்ஷன் காமிக்கும். சரி, அது நாம் என்னன்ட்டு தியரியில் பார்க்கலாம். நெக்ஸ்ட், the plane mirror is attached to the order to measure the deflection of the coil with the help of the lamp and scale arrangement சொல்கிறோம். The other end of the mirror is connected to the torsion head. சரி, மிரரோட அனதர் என்ன பார்த்தீங்கன்னா டார்ஷன் ஹெட் அப்படின்னு மேலே ஹெட்டு தலைப்பகுதின்னு சொல்கிறோம். சரியா, மேலே ஹெட்டில் இது பண்ணியிருப்பாங்க. In order to pass the electric current through the galvanometer, the suspension of the strips spring S are connected to the terminals அப்படின்னு சொல்கிறோம். ஓகேவா, அதுக்கு அடுத்தது இந்த டயக்ராம் நான் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன். ஓகேவா, ஒரு வேளை பிஎஸ்சி ஃபிசிக்ஸில் ப்ராக்டிக்கலில் திட்டத்தட்ட இந்த ப்ராக்டிக்கல் வந்து 4 ஹவர்ஸ், 4 மணி நேரமோ 3 மணி நேரமோ. ஆனால் அந்த 4 மணி நேரம் அல்லது 3 மணி நேரம் இருட்டறையில் தான் செய்யணும். சரியா, அதாவது இருட்டறைன்னா அது ஃபோட்டோ நெகட்டிவ் இருக்குல்ல, அது எப்படி கழுவி எடுக்கணும் அந்த ரூமில். சரி, இது வந்து காலேஜ் படிக்கிறப்ப மேபி சான்ஸ் அது இருக்குதா என்னன்னு தெரியல உங்களுக்கு.
இருந்தாலும் இருக்கும். சரி பாருங்கள், இப்போ இந்த டிஃப்ளெக்ஷன் காமிக்குது இல்லையா, அந்த டிஃப்ளெக்ஷன் காமிக்கிறது என்ன பண்ணுறோம்னா, இந்த கால்னாமீட்டரோட டிஃப்ளெக்ஷன் வேல்யூ இந்த ஸ்கேலில் காமிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. மூவிங் காயில் கால்னாமீட்டர் பார்ட்ஸ். Consider the single turn the rectangular coil PQRS whose length L, breadth P. சரியா? ஸோ PQ is equal to RS is equal to L, QR and SP is equal to L, B and IB the current, electric current flowing through the rectangular coil PQRS as shown in figure. So the Hartsov magnet has a hemispherical magnetic poles which produces a radial magnetic field. Due to this field, radial magnetic field, the side QR and SP are always parallel to the magnetic field. So the field experiences no force. The side PQ and RS are always perpendicular to the magnetic field and experience equal force in opposite directions. Due to this, torque is produced. சரியா? ஆக்சுவலாக இந்த PQ, RS, L, B, டார்க்கு, அப்புறம் வந்து என்ன ஆகுது, டேர்ன் ஆகுறது, இது எல்லாமே எதை பேஸ் பண்ணி ஒர்க் ஆகுதுன்னா, இதுக்கு முன்னாடி படித்த இந்த கொஷினை டார்க் கரண்ட் லூப் பிளேஸ்ட் இன் மேக்னெட்டிக் ஃபீல்டு இதை பேஸ் பண்ணி தான் இந்த கொஷின் டிஸ்கஸ் பண்ணோம். இதை பேஸ் பண்ணி தான் வந்து என்னது இந்த மூவிங் காயில் கால்னாமீட்டருடைய ஃபங்க்ஷன் ஒர்க் ஆகுது அப்படின்னு சொல்கிறோம். ஓகேவா? இந்த PQRS இதெல்லாம் நீங்கள் ஓனாகவே எழுதலாம். சரியா? ஸோ த சிங்கிள் டேர்ன் த டிஃப்ளெக்டிங் டார்க் is tau vector is equal to BF, that is equal to P into BIL, that is equal to IB into BI, I because P is equal to A. சரி, L cross B is equal to A அப்படின்னு சொல்கிறோம். A இப்போ AB I சொல்கிறோம். Area of the coil A, capital A is equal to LB. For the coil n turns we get என்னது tau is equal to NABI அப்படின்னு சொல்கிறோம். Due to this deflecting torque, the coil gets twisted and restoring torque also is known as the restoring couple அப்படின்னு சொல்கிறோம். சரியா? இந்த ரீஸ்டோரிங் கப்புள்னா ஒரு எட்ஜில் போயிட்டு அந்த மிரர் பட்டுட்டு திருப்பி ஆப்போசிட் எட்ஜில் அது வரைக்கும் வரும், கடைசி வரைக்கும் வரும். திருப்பி அது மாதிரி அப்படியே ஸ்டாப் ஆகிடுற மாதிரி என்ன ஆகும், அனதர் ஒன் எட்ஜில் போய் முதல்ல எவ்வளோ போச்சோ அதை விட கொஞ்சம் கம்மியாக முன்னாடி வரும். இந்த ஆஸ்லேஷன்ஸ் பெண்டுலம் வருது இல்லையா, இந்த பெண்டுலத்தோட ஆஸ்லேஷன்ஸ் எப்படி இருக்கும், ஃபஸ்ட் ஆஸ்லேஷனுக்கும் செகண்ட் ஆஸ்லேஷனுக்கும் டிஸ்டன்ஸு ரெடியூஸ் ஆகும். செகண்ட் ஆஸ்லேஷனுக்கும் தேர்ட் ஆஸ்லேஷனுக்கும் டிஸ்டன்ஸ் இன்னும் கொஞ்சம் குறையும். தேர்ட் ஆஸ்லேஷனுக்கு ஃபோர்த் ஆஸ்லேஷனுக்கு இன்னும் கொஞ்சம் வேகம் குறையும். ஊசல் குண்டு, அதாவது பெட்டுலத்தோட டிஸ்டன்ஸ். அதே மாதிரி இங்கே தான் ஒரு தடவை கரண்ட்டை அப்ளை பண்ணோம்னா லைட் எனர்ஜி போய் இந்த மிரரில் பட்டு எஃபெக்ட் ஆகி ஸ்கேலில் வரும். பட் ஆனால் என்ன ஆகாது, கண்டினியூஸாக மேக்ஸிமம் டிஃப்ளெக்ஷனே காமிக்காது. சரியா? இப்போ இந்த பக்கம் 30 போகும், திருப்பி தாக்க 30 வரும். அடுத்து செகண்ட் ரவுண்ட் போகிறப்போ இந்த பக்கம் 28 வரும், இந்த பக்கம் 28 வரும். திருப்பி அடுத்து தேர்ட் ரவுண்ட் போகிறப்போ இந்த பக்கம் 25 வரும், இந்த பக்கம் 25 வரும். ஸ்கேலில் நான் சொல்கிறேன். சரியா? எக்ஸ்பெரிமெண்டெல்லாம் நான் பண்ணதுனால சொல்கிறேன். ஓகேவா? ஸோ அந்த ஆப்போசிட் டைரெக்ஷனில் போகிற ஃபோர்ஸ் வந்து என்ன சொல்கிறோம், ரீஸ்டோரிங் ஃபோர்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஹென்ஸ் த மூமெண்ட் ஆஃப் த ரீஸ்டோரிங் டார்க் இஸ் ப்ரொபோர்ஷனல் டு த amount of twist theta அப்படின்னு சொல்கிறோம். ஓகே, thus tau is equal to k into theta, where k is the restoring couple per unit twist. At equilibrium condition, NBI is equal to k theta, and finally I is equal to k by NBA into theta ன்னு சொல்கிறோம். I is nothing but galvanometer current, that is k by NBA. So G is equal to galvanometer current reduction factor galvanometer ன்னு சொல்கிறோம். Since the suspended moving galvanometer is very sensitive, சஸ்பெண்டட் மூவிங் காயில் கால்வனோமீட்டர் என்ன அர்த்தம், தொங்க விடப்பட்ட கால்வனோமீட்டர் வந்து வெரி சென்சிட்டிவாக இருக்கும். வெரி சென்சிட்டிவ்னு என்ன அர்த்தம்னா ஸ்மால் அமௌண்ட் ஆஃப் கரண்ட் போச்சுனாவே என்ன ஆகும், மேக்ஸிமம் டிஃப்ளெக்ஷன் காமிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. We have handled with high care while doing high experiment. Most of the galvanometer we use pointer type galvanometer அப்படின்னு சொல்லுவோம். சரி, இந்த டைப் ஆஃப் galvanometer வந்து என்ன சொல்கிறோம்னா பாயிண்டர் டைப்பு galvanometer அப்படின்னு சொல்கிறோம். ஓகேவா? அதுக்கு அடுத்தது ஃபிகர் ஆஃப் மெரிட் ஆஃப் galvanometer. It is defined as the current required to produce deflection of one scale division in the galvanometer. இதெல்லாம் எக்ஸ்ட்ரா போன வருஷம் இதெல்லாம் கொடுக்கல. ஃபிகர் ஆஃப் மெரிட் ஆஃப் galvanometerனா இட் இஸ் டிஃபைன்ட், அதாவது ஒரு கோட்டுக்கும் இன்னொரு கோட்டுக்கும் உள்ள டிஃப்ளெக்ஷன் இருக்கு இல்லையா, அது வந்து ஒன் ஸ்கேல் டிவிஷன் இந்த galvanometer பேஸ் பண்ணி. ஒன் ஸ்கேல் டிவிஷன் இஸ் வெரி நீட் இம்பார்ட்டன்ட் அப்படின்னு சொல்கிறோம்.
சரியா. இந்த மற்ற கால்னாமீட்டர் பொறுத்தவரை ஜென்ரலாகவே கால்னாமீட்டரில் வந்து என்ன இம்பார்ட்டன்ட் அப்படின்னா கரண்ட்டோட வேல்யூவை மெஷர் பண்ணுறோம். மெஷர் பண்ணுறப்ப ஒரு பாயிண்ட்டுக்கு இன்னொரு 0.25 ஆம்பியர் 0.27 ஆம்பியர் 3.00 அல்லது 3.5 3.25 அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா. அப்போ ஒரு டிஃப்ளெக்ஷனுக்கும் என்ன பண்ணுறோம், அந்த ஸ்கேல் டிவிஷனை என்ன பண்ணுறோம், ரொம்ப இம்பார்ட்டன்ட் கன்சிடர் பண்ணுறோம். அதுக்கடுத்து சென்சிட்டிவ் ஆஃப் ஏ கால்னாமீட்டர் சொல்கிறோம். The galvanometer is said to be sensitive to shows large scale deflection even for small current possible small voltage applied across. சரியா. கால்வனோமீட்டர் வந்து என்னது வெரி சென்சிட்டிவ் அப்படின்னு சொல்லி முதல்ல சொல்லிட்டேன். ஸோ அது வெரி சென்சிட்டிவாக இருக்கிறதுனால என்ன ஆகும்னா லார்ஜ் அமௌண்ட் ஆஃப் டிஃப்ளெக்ஷன் எப்போ வென் ஸ்மால் அமௌண்ட் ஆஃப் கரண்ட் பாசிங் த்ரூ த galvanometer அப்படின்னு சொல்லிட்டோம். அதுக்கடுத்து கரண்ட் சென்சிட்டிவிட்டி. It is defined as the deflection produced by the unit per unit current flowing through the galvanometer. From the formula IS is equal to theta by I, that is equal to NAB divided by K, that is 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 equal to 1 by G in vuru. The current sensitivity of the galvanometer increased by increasing the number of turns, increasing by magnetic induction, increasing by area of the coil, and decreasing per unit waist of the suspension of the wire. The formula இருக்கு இல்லையா, the formula எல்லாத்துக்கும் directly proportional to IS. NAB, those values are directly proportional to IS. So increasing the number of turns, increasing the magnetic induction, increasing the area of the coil, and K is the decreasing the couple per unit waist. Automatically என்ன ஆகும்னா the current sensitivity value வந்து என்ன ஆகும், increase ஆகும்னு சொல்கிறோம். The possible branch fiber is also used as suspension wire because couple per unit waist very small அப்படின்னு சொல்கிறோம். இந்த இடத்துல possible branch wire ஏன் யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா அந்த கபுள் பர் யூனிட் வைஸ்ட் வந்து என்னது வெரி ஸ்மாலாக இருக்கும் அப்படிங்கிறதுனால. அதுக்கடுத்து வோல்டேஜ் சென்சிட்டிவிட்டி. வோல்டேஜ் சென்சிட்டிவிட்டி இட் இஸ் டிஃபைன்ட் as the deflection produced by unit voltage applied across galvanometer. இப்போ வோல்டேஜ் சென்சிட்டிவிட்டிக்கு கரண்ட் சென்சிட்டிவிட்டிக்கு ஒரு ஃபார்முலா IS is equal to theta by I, that is equal to current sensitivity. Voltage sensitivity is equal to VS is equal to theta by V அப்படின்னு சொல்கிறோம். theta by V. பட் அக்கார்டிங் டு ஓம்ஸ் லா V is equal to IR. சரியா. இந்த இடத்துல எழுதிக்கிங்க, ஓம்ஸ் லான்னு பக்கத்தில் எழுதிக்கிங்க, V is equal to IR. ஸோ VS is equal to theta divided by IRG. அண்டு தீட்டாவோட வேல்யூ என்ன சொல்கிறோன்னா இந்த இடத்துல தட் இஸ் ஈக்குவல் டு N கேபிட்டல் N AB divided by KRG அப்படின்னு சொல்கிறோம். இப்போ VS is equal to 1 divided by GRG அப்படின்னு சொல்கிறோம். ஓகே, that is IS divided by RG அப்படின்னு சொல்கிறோம். where RG is the resistance of galvanometer அப்படின்னு சொல்கிறோம். RG is the resistance of galvanometer. சரியா. இது வந்து கொஞ்சம் எக்ஸ்ட்ரா பாயிண்ட்ஸ் இங்கே கொடுக்கணும். இது கொடுத்துருக்காங்களா? சரி. அதாவது கரண்ட் சென்சிட்டிவிட்டி வந்து இப்போ இந்த ஃபார்முலாவுக்கு எந்த ஒரு ப்ராப்ளமும் இல்லை. பட் வோல்டேஜ் சென்சிட்டிவ் வந்து என்னது அப்படின்னா இந்த ஃபார்முலா வந்து போட்டிருக்காங்க. பட் ஆனால் வந்து என்னது வோல்டேஜ் சென்சிட்டிவிட்டிக்கு என்ன 2 பாயிண்ட் கொடுக்கணும். இது என்ன பண்ணியிருக்காங்க, இட் இஸ் டிஃபைன்ட் as the deflection produced where unit voltage applied across galvanometer கொடுத்துருக்காங்க. இந்த இடத்துல VS divided by V is equal to I by R, அவ்வளோதான். ஓம்ஸ் லா ஃபார்முலா அப்படியே கொடுத்துட்டாங்க. VS is equal to I by R, IS divided by RG. கரண்ட்டோட வேல்யூ நம்ம என்ன தான் இங்கே இன்க்ரீஸ் பண்ணாலும் வோல்டேஜ் வேல்யூ இன்க்ரீஸ் ஆகும். பட் ஆர் வந்து என்ன ஆகிடும், ரெசிஸ்டன்ஸ் இருக்கிறதுனால RG இஸ் த ரெசிஸ்டன்ஸ் ஆஃப் galvanometer அப்படின்னு சொல்கிறோம். புரிஞ்சுக்கிங்க. இந்த இடத்துல ஃபஸ்ட் கேஸில் கரண்ட்டோட வேல்யூ இருக்கு இல்லையா, கரண்ட் சென்சிட்டிவிட்டி, கரண்ட்டு IS ஈக்குவல் டு 1 by Gன்னு இருக்குது. ஐஎஸும் ஜி வந்து எப்படி இருக்குது, IS ஈக்குவல் டு தீட்டா பை IA. இங்கே IS ஈக்குவல் டு அல்லது VS ஈக்குவல் டு IS பை RG. சரி, ரைட், ஓகே. இது கொடுத்த வரைக்கும் போதும், அப்படியே இருக்கட்டும். நீங்கள் மேலே கன்ஃபியூஸ் பண்ணிக்க வேணாம். ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், see you next class. அடுத்த டாபிக் அடுத்த கிளாஸ் பார்க்கலாம். இதோட கண்டினியூட்டி we will discuss later.